ஹாய்மா, அது பாருங்கடா, காஞ்சிபுரம் இட்லின்னு சொல்லிட்டு பெருமாள் கோயில்ல எல்லாம் விற்பாங்கடா. பயங்கர ஸ்பெஷல்டா இது. நம்ம பச்சரிசியை கழுவிட்டு 3 வாட்டி அதை நல்லா ஊற வச்சுருங்க. 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வடிகட்டிட்டு நம்ம துணி மேலே காய போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ஒன்றும் ரவா மாதிரி நொய் பண்ணிவிடுங்க. சரியா? வடிகட்டிட்டு காய வச்சுட்டு கைக்கு தொட்டால் அது ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை மிக்சியில் போட்டு நம்ம நொய் பண்ணி அதுக்கப்புறமா அதை போட்டுடணும். அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு எவ்வளோ அரிசி போடுறோமோ அவ்வளோ டம்ளர் உளுத்தம்பருப்பு ஊற வச்சுக்கணும். இப்போ இது ஃபுல்லாமே தயிரில் தான் கலக்கணும். சால்ட்டு போட்டு இந்த உளுத்தம்பருப்பை நல்லா மெய்யாக ஆட்டக்கூடாது. பருப்பு மொத்தம் மெஞ்சிடணும், அவ்வளோதான். அதை இதில் போட்டுட்டு இப்போ தயிர் ஊற்றிக்க பாருங்கள். தயிர் சால்ட் அவ்வளோதான். இதை கலந்து இப்போ வச்சிடணும். நம்மளுக்கு நாளைக்கு காலையில் நம்ம அதுக்கு என்னென்ன தாளித்து கொட்டணுன்றதெல்லாம் திருப்பியும் சொல்கிறேன். ஓகேவா? இது மாவு ப்ரிப்பரேஷன். ஓகேவா? இப்போ மாவு ஆட்டிட்டு இதை வச்சுட்டு போகிறேன். ஓகேவா? தயிர்லேயே கலக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. ஃபுல்லாக தயிர்லேயே கெட்டி தயிர்லேயே கலக்கணும். நம்ம இட்லி மாவு கரைக்கிற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? தயிர் போட்டு அதை உளுத்தம்பருப்பு அரைச்சி வச்சுட்டு மாவை கலந்து வச்சுட்டு நாளைக்கு காலையில் எப்படி தாளிக்கிறதுன்றதை இட்லி ஊற்றி சொல்லித்தரேன். ஓகேவா? ஹைமா, அதை பாருங்கடா, காஞ்சிபுரம் இட்லிக்கு மாவாட்டி வச்சதை காட்டினேன். இப்போ காலையில் எழுந்து நம்ம பாருங்கள், தேங்காய் இருக்குது இல்லையா, அதை நைஸாக அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை கொட்டிட்டேன். அதே மாதிரி சுக்கு நல்லா பவுடர் பண்ணி போட்டுருங்க கொஞ்சம். அதுக்கப்புறமா பாருங்கள், இதுக்கு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை பாருங்கள், சீரகம், அதுக்கப்புறமா மிளகு, அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இதை நெய் விட்டு, நெய் இல்லைன்னா நம்ம டால்டா வைக்கலாம். டால்டா அதுதான் சிறப்பு. புரியுதா? அவ்வளோதான். அந்த நெய் வச்சுட்டு அதில் போட்டு இதை தாளிச்சுட்டு அதில் கொட்டிடணுண்டா. அதில் கொட்டிட்டு கலந்துட்டு நம்ம எப்போவும் இட்லி வைக்கிற மாதிரி பிளாட்டாக வைக்கிற மாதிரி வைக்கணும். அந்த குழியாக இல்லாமல் பிளாட்டாக தட்டில் ஊற்றி குக்கரில் வச்சுட்டு கரெக்டாக 25 மினிட்ஸ் கழித்து எடுத்துட்டோன்னா கேக் மாதிரி கட் பண்ணி சாப்பிடணும். இதெல்லாம் பெருமாள் கோயிலில் ரொம்ப விசேஷம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். காஞ்சிபுரம் இட்லின்னா அவ்வளோ ஸ்பெஷல். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. இந்த பாருங்கடா, இந்த மாதிரி தாளித்து கொட்டிட்டேன். இப்போ இதை கலந்துட்டு நம்ம இட்லி வச்சிடணும். ஓகேவா? ஹாய்மா, இந்த பாருங்கடா, இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பிளாட்டாக ஊற்றி நம்ம இந்த மாதிரி கத்தியில் நம்ம பீஸ் போட்டுக்கணும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா போட்டுக்கணும். ஸ்கொயராக போட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காரம் வெங்காய சட்னி பண்ணால் சூப்பராக இருக்கும்டா. வெறும் மிளகாத்தூள் அப்புறமா வெங்காயம் உப்பு போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு பண்ணலாம். ஆனால் நான் தேங்காய் காரம் தான் பண்ணியிருக்கேன். எனக்கு அது பிடிக்காததுன்றால தேங்காய், மிளகாத்தூள், வெங்காயம், உப்பு போட்டு கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இது தொட்டுக்கிறதுக்கு காம்பினேஷன் இது தான். செம்ம சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. காஞ்சிபுரம் இட்லி. தேங்க்யூ.